ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மது. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்து நம்ம பசங்களுக்கு சைக்கிள் எடுத்துருக்கோம். ஸோ பாப்பா வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சைக்கிள் வந்துட்டு. ஏன்னா எனக்கு சைக்கிள் எடுத்து கொடுமான்னு சொல்லிட்டு அவள் ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்கா. ஆனால் நம்ம சைக்கிள் எடுத்து தரவே இல்லை. ஏன்னா நம்ம கேட்டோன்னே எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் என்னன்னு நம்ம குழந்தைங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க. அதனால நேற்று சரி ஃபைனலாக நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் என்னென்னா பாப்பாவுக்கு மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கே போய் பார்த்தா என் பையனும் எனக்கு அடம் பிடிச்சிட்டான். அவனுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஆனால் அவனும் எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்ட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ சரி ஓகே, ஒரு குழந்தைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைங்க மட்டும் வாங்கி கொடுத்தாலும் அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ 2 பேத்துக்குமே சைக்கிள் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த சைக்கிளை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நாங்கள் எடுத்த ப்ரைஸுக்கு இந்த சைக்கிள் ஒர்த்தா அப்படி இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எங்கள் ஊரில் இந்த ப்ரைஸு, ஆனால் உங்கள் ஊரில் கம்மியாக அப்படியான்னு சொல்லுங்கள் நீங்கள். ஸோ வாங்க சைக்கிளை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பாப்பாவுக்கு முழுக்க பிடிச்சி அவள் எடுத்த சைக்கிள் தான். அவளுக்கு ஆக்சுவலாக அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள். ப்ரைஸும் நான் லாஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் சைக்கிளை பாருங்கள், ஓகேவா? நான் பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுதான் பாப்பாவோட சைக்கிள். ஸோ அவள் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கா. ஆக்சுவலாக எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவள் பிங்க் கலர் எடுத்திருக்கா. ஏன் இப்படி செயினெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுருக்கான்னா நைட்டு சேஃப்டிக்கு. ஸோ ஏரியா சேஃப்டிக்கு. நான் எங்கள் ஏரியா வந்துட்டு அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது, ஒரு பயம். அதனால் அவங்க அப்பாட்ட சொல்லி செயின் போட்டு எனக்கு கட்டி வைன்ட்டு என் வண்டியோடு தருதா. என் வண்டியோடு சேர்த்து அந்த சைக்கிள் கட்டி வச்சுட்டு அவள் போயிருக்கா. ஸோ வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு வேனில் தான் போவாள். அதனால் இப்போ வந்துட்டு சைக்கிள் கட்டி வச்சுட்டு போயிருக்கா, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்திருக்க சைக்கிள் வந்துட்டு இதுதான் பிங்க் கலர். ஸோ கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபியா, தெரியுதா? இந்த சைக்கிள் தான் எடுத்திருக்கா, இந்த கம்பெனி தான் எடுத்திருக்கா. ஸோ இதை விட ரேட்டு கூடதும் பார்த்தோம். சரி அவள் எப்படி ஓட்டுறா என்ன எதுன்னு நமக்கு தெரில. சரி பார்க்கலாம், கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவே நம்ம எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் நல்லா ஓட்டினானா அப்புறம் அடுத்த சைக்கிள் எடுத்துச்சுல கம்பெனி பிராண்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்கோம். பாப்பாவுக்கு இது எடுத்துருக்கு இந்த சைக்கிள் வந்துட்டு. ஸோ அதுக்கு தம்பி சைக்கிளை பார்க்கலாம். இதுதான் தம்பி சைக்கிளு. ஸோ கலர் இது தெரிதா என்னன்னு தெரில. இதில் வந்து 3 ஷேட் இருக்குது. இது ஆக்சுவலாக 3 ஷேடு வந்துட்டு இதில் இந்த கலரில் இருக்குது. ரெட்டு, ஒயிட் அண்ட் க்ரீனு இப்படி இருக்குது. இது இன்னும் அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணல. ஏன்னா இது எடுக்கும்போதே நிறைய பஞ்சாயத்து, எடுக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அவனுக்கு 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு பையனுக்கு இந்த சைக்கிள் கொஞ்சம் ஓவர் தான். இப்போ தெரியுதா? இதில் வந்துட்டு 3 கலர் இருக்குது. ஸோ நாங்கள் நிறைய சைக்கிள் பார்த்தோம். இது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தோடனே இந்த ஹார்னு ஒரு கண்ணாடி ஒன்று இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதை நேற்றே தம்பி உடச்சிட்டான். அப்புறம் அந்த ஹார்ன் அவ்வளோதான். இது வந்துட்டு இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் போட்டிருக்கா. இது வந்து ஸ்டார் கம்பெனி. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்குள்ள கண்ணாடி. உடச்சாச்சு தம்பி, நேற்று உடச்சிட்டான். இது அதில் உள்ள கண்ணாடி. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தாங்க. தம்பி ஆசைப்படான்னு சொல்லிட்டு அந்த கடையிலேயே கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் மிஷின். இது லைட் ஏரியா. ஆக்சுவலாக மியூசிக்கும் வரும் இதில். ப்ரைஸ் வந்துட்டு பாப்பாவோட சைக்கிள் வந்து 5000 ரூபாய். ஆல்ஃபியா கம்பெனி அது வந்து 5000 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் இது வந்து ஸ்டார் கம்பெனி. இது வந்து ரேட் வந்துட்டு 3300 கிட்ட சொன்னாங்க. நாங்கள் ஃபைனலாக 2500 ரூபாய்க்கு தான் அந்த சைக்கிள். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து எடுத்ததுனால மொத்தம் வந்துட்டு 7500 ரூபாய். ஸோ இந்த சைக்கிளுக்கு இந்த ரேட்டு வர்த்தான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு எங்கள் தூத்துக்குடியில் எல்லா இடத்துலையும் விசாரிச்சப்போ இந்த ரேட்டும் கொஞ்சம் எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனதுனால சரி பிடிச்சமான கலராகவும் இருக்கிறதுனால இதே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ரேட்டு. பாப்பாக்குள்ளது 5000 ரூபாய், தம்பிக்குள்ளது 2500 ரூபாய். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன வீடியோ நான் என்ன எடுத்தாலும் அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். சைக்கிள் கடையில் வச்சு நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் ரொம்ப கடையாக அங்கே இங்கேன்னு எந்த சைக்கிள் எடுக்குன்னு தெரியல. ஸோ ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்ததுனால சரி வீட்டில் போய் எடுத்து காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே நம்மளால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வீடியோ எடுத்தாச்சு, ப்ரைஸ் ரிவீல் பண்ணியாச்சு. ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.